அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நலமா? வாங்க. கடலை போட்டிருக்கிறேன். கடலை போட்டிருக்கிறோம் பாருங்க. கடலை போட்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னையோட எத்தனை நாள்? ஆமாம், 50 நாள் ஆச்சு. 55 நாள் ஆச்சு பாருங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதில் தான் இது குண்டு மல்லிக்கன்று வச்சுருக்குறோம். குண்டு மல்லிக்கன்று லைனாக வச்சுருக்குறோம். குண்டு மல்லிக்கன்று இதில் வந்து ஒரு 2000 கன்று வச்சுருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா 5 அடிக்கு ஒரு குழி. அதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது உங்களுக்கு? அங்கங்கே தெரியும் பாருங்கள். தெரியுதா? அது மல்லி அதே மாதிரி தான் இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்கள். குண்டு 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 மல்லி. தண்ணி பாஞ்சிட்ருக்குது, அதனால் உட்காந்துட்ருக்குறேன். மழை வரும்னு எதிர்பார்த்தா மழை வரல. சரி, தண்ணியை பாய்ச்சி விடுவோம் அப்படின்ட்டு தண்ணி பாய்ச்சிட்ருக்குறேன். தண்ணி பாய்ச்சின உடனே மழை வரப்போகுது பாருங்கள். மல்லி கன்று குண்டு மல்லி இந்த மார்கழி முடிஞ்சு தையலை பிடுங்கி எடுத்துகிட்டு தான் பிடுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். கடலையை பிடுங்கி விட்டு மல்லி கண்ணுக்கு தான் ஐடியா ரெடி பண்ணி பூ எடுக்கிற மாதிரி பூ எடுக்கணும். பூ எடுத்தால் தானே நமக்கு காசு. பாருங்கள், இது எல்லாமே மல்லிக்கன்று தான். தை மாதம் 10-15 தேதியில் எப்படி இருந்தாலும் பூ எடுத்துருவோம். பூ இருக்குது. அது உள்ளே வந்துட்டு எடுக்கலை. எடுத்தோம்னா ஒரு 100 பூ 50 பூ எடுக்கலாம். அது மெனக்கெடல விட்டாச்சு. எப்படின்னா அந்த நெல் அந்த டயத்தில் நெல் இருந்துச்சுல்ல, அதனால் அதை பார்த்துக்கிட்டு எங்கேயும் எதுவும் பண்ண முடியல. இதை அப்படியே விட்டுட்டோம். இப்போ அந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது இதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் விதை நாற்று பாவணும். அடுத்தது ஏடிடி 37 நெல் போடுறோம். அதுதான் போட சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் வருமா? அது ரேட்டும் நல்ல ரேட்டு இருக்குது. இப்போ இந்த டீலக்ஸு ரேட்டுன்னாங்க. டீலக்ஸு குண்டு நெல்லே பரவாயில்ல. குண்டு நெல்லோட மோசமாக போச்சு டீலக்ஸ் ரேட்டு. விவசாயிங்க உற்பத்தி பண்ணி விவசாயிங்க சொல்கிற விலை இல்லை, வியாபாரிங்க சொல்கிற ரேட்டு தான். வராங்க, மூடை பிடிக்கிறாங்க, எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. இந்த ரேட்டு தான் அப்படின்னு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நாம் பேசாமல் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியது தான். என்ன செய்ய? விவசாயிங்க நிலமை அப்படி இருக்குது. காலம் ஒரு நாள் மாறும். விவசாயிங்க சொல்கிற மாதிரி நடக்கும். பார்ப்போம். வாங்க, வணக்கம். வாங்க. ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, வீடியோ பாருங்கள். பிடிச்சிருக்குதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வர்றீங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். என்ன இருந்தாலும் சரி, தப்பு தவறு எது குறை நிறை எது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் எந்த மாதிரி இருக்கிறேன், என்ன நிலைமையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.